முன்னாள் நாடாளுமன்ற மருத்துவர் செந்தில் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற மாரியம்மன் அவர்கள், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஸ்ரீ ராஜம் அவர்கள், மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்கள், மாவட்ட பொருளாளர் சரவணகுமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்கள், மாநில துணைத் தலைவர் பாரி செல்வம் அவர்கள், மாநில தலைவர் சாந்தமூர்த்தி அவர்கள், அமைப்பு செயலாளர் மாநில அமைச்சர் கல்வன் அவர்கள், செயற்கை உறுப்பினர் பெரியசாமி அவர்கள், இளைஞர் சங்கத்தின் செயலாளர் முருகசாமி அவர்கள், மாவட்ட அமைப்பு தலைவர் கிருஷ்ணன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், வி எம் சேகர் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், அன்பழகன் அவர்கள், பாலாஜர்கள், முருகேசன் அவர்கள், தேவேந்திரன் அவர்கள், வெகு போகுதுங்க. ஒரு 2 பக்கம் தான் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் கடந்த 2 வாரங்களாக ஒவ்வொருவராக கிராமமாக சென்று அங்கேயே தங்கி ஊர் கூட்டம் எல்லாம் போட்டு இப்போ உங்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்துவிட்டார்கள். அதனால ஃப்ரீயாகணும். 2 வாரத்திலேயே இவ்வளோ உற்சாகத்தோடு நம்முடைய பாட்டாளி கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்றால் நினைத்து பாருங்கள். உண்மையாக நம்முடைய நிச்சயமாக தமிழகத்தை நாம் எடுக்கலாம். அதற்கு ஒரு முன்னோடாக அமைப்பு பணியை தேவேந்திரன் அவர்கள், சுதாகிருஷ்ணன் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், மால் அவர்கள், சின்னசாமி அவர்கள், ஐயப்பன் அவர்கள், பாலச்சந்திரன் அவர்கள், மந்திரி அவர்கள், நடராஜ் அவர்கள், ராமராஜ் அவர்கள், மனோகரன் அவர்கள், மஞ்சிஸ்வரம், சத்தியமூர்த்தி அவர்கள், வாசன் அவர்கள், சி வி மாதவ் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், நம்பிராஜன் அவர்கள், ஓகே சுப்பிரமணியன் அவர்கள், ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் துரை அவர்கள், சரவணன், துரை, குமார், முருகன், ஸ்ரீனிவாசன், சஞ்சீவ், குமரன், சந்திரேன், சிலம்பரசன், அசோக்குமார், ராஜசேகர், கண்ணன், ஒன்றிய பேரூர் தலைவர்கள் ஏழுகுண்டன், மகாதேவன், மாலையன், முருகேசன், கோவிந்தசாமி, ராமசுரன், பாலமுருகன், சுப்பிரமணி, பிரவீன்குமார், சுந்தரம், ராஜா அவர்கள், மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பெரியம்மாள் அவர்கள், ராஜா அவர்கள், எம்ஆர் சண்முகம், எம் சம்பவம், எம் வேடி அவர்கள், நந்தாபால் அவர்கள், சாமிகன் அவர்கள், ராஜவேலர், சிவகுரு அவர்கள், முதுநாதி, அருள்மூர்த்தி, முருகராஜன், ராம்குமார், என் சுப்பிரமணியன், எஸ் பழனிசாமி அவர்கள், ஏ ரங்கராஜன், நடராஜன் அவர்கள், விஜயமுருகன் அவர்கள், பழனிசாமி அவர்கள், தேவராஜ் அவர்கள், நபிதா அவர்கள், தமிழ்ச்செல்வி அவர்கள், மித்ரா சுமித்ரா அவர்கள், செந்தில் அவர்கள், சந்திரன் அவர்கள், மகிமைநாதன் அவர்கள், அரங்கதாஸ் அவர்கள், ஓ சம்பத் அவர்கள், வேலாயுதம் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், சத்யபிரபா அவர்கள், மகேந்திரன் ஐயா அவர்கள், சாந்தா வடிவேல் அவர்கள், சந்தோஷ் பூபதி அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சுதந்திர அவர்கள், செந்தில் அவர்கள், மாதவ் அவர்கள், பாசி சிவகுமார் அவர்கள், முருகன் அவர்கள், சாந்தினி அவர்கள், ஜெயலட்சுமி அவர்கள், பேச்சாளர் முரளி அவர்கள், இ பி சுந்தரசாமி அவர்கள், ஊடக பேரவை சக்தி அவர்கள், அருள்சாமி அவர்கள், சங்கர் அவர்கள், டாக்டர் பெருமாள் அவர்கள், கார்த்திகேயன், முத்துவேல், முத்துக்குமார், கமலேசன், சங்கர், கே ரவி, சையத் அலி, அருள் ரவி, ராமேஸ்வரன், வேல்முருகன், எம் சாந்தி, கமலேசன், சந்தோஷ், வினோத்குமார், வையாபுரி, விராசன், வீரமலை, முனுசாமி, சிவன், ஸ்ரீவரன், பாலமுருகன், சமூகத்தினரை, முருகராசன், சக்தி, குபாலன், ஜெயகிருஷ்ணன், சுகுமார், சக்திவேல் முருகன், ஹரிஹரசன், சுகுமார், சிவன் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அத்துணை நம் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் இங்கே எழுச்சியோடு, வேகத்தோடு, வீரத்தோடு நிச்சயமாக வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு வருகின்ற என்னுடைய தம்பிகளே, என்னுடைய தங்கைகளே, என்னுடைய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தகவலை மதிவான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. சந்திப்பு நோக்கம் மிக முக்கியமான ஒரு நோக்கம். இன்னும் 3 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த 2 வாரங்களாக அனைத்து கிராமங்களுக்கும் சென்று களப்பணி ஆற்றி இன்று மிகப்பெரிய ஒரு உற்சாகத்துடன் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே நம் பாட்டாளி தொண்டர்கள் நிர்வாகி இருக்கிறார். அதாவது பஞ்சமணி அந்த நிரம்பி சின்னாத்துல வெள்ளம் போகிற மாதிரி பாலக்கோடு தொகுதியிலே 2 வாரமாக நம்முடைய பாட்டாளி கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகி பொங்கி கொண்டிருக்கிறார். இது 2 வாரங்களே பாருங்க. அடுத்த 3 மாதங்கள் நீங்கள்
சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்ற நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று அதற்கு அடுத்த கட்டம் தமிழ்நாட்டை 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியை அமைப்போம் என்று நாம் யோசிக்கிறோம். அதை நிச்சயமாக நாம் வெற்றிவிட்டாக வேண்டும். தருமபுரி மாவட்டம் மிக பின்னணிய மாவட்டம். இந்த மாவட்டத்தை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல தேவையில்லை, யாரும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொன்னேன், இந்த திராவிட கட்சி தருமபுரி மாவட்டத்தை தமிழ்நாடு மேப்ல இருந்து எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு மேப்ல தருமபுரி மாவட்டம் இல்லை. அவர்கள் காரணம் இந்த மாவட்டத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த மாவட்டத்தை புறக்கணித்து இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் எதிர்கொண்டுள்ளது. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் என்னென்ன வளர்ச்சி வந்திருக்கிறதோ அதை பாட்டாளி கட்சி போராடி பெற்று நம்ம போராட்டம் பண்ணினா அதெல்லாம் மறுபடியும் செஞ்சுதான் சொன்னது எல்லாமே நாம வந்திருக்கலன்னா அதுவும் கிடைச்சிருக்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏதோ நம்ம பாவப்பட்ட மக்கள் போட்டு நம்ம ஒதுக்கி வச்சுட்டாங்க. இனி நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். இது ஏதோ ஒரு ஜாதிக்காக கட்சி கிடையாது. எல்லா ஜாதிக்காக, எல்லா மதத்துக்காக, எல்லா மதத்துக்காக தொடர்புடைய கட்சிதான் பாட்டாளி மக்கள் கட்சி. எல்லா சமுதாயங்களுக்குமே அந்த மனநிலை வந்திருக்கிறது. அந்த நோக்கத்தோடு நாம் களப்பணி ஆற்ற வேண்டும். முக்கியமான கட்டம் மீண்டும் சொல்வதெல்லாம் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த அந்த செய்தியை தெரிவித்தேன். 10 நாளுக்கு டிசம்பர் மாதம் 24 முதலமைச்சர் ஐயா அவர்கள் நேரில் சந்தித்து 2 கோரிக்கைகளை கேட்டார். அது ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் நடத்துவது. அடுத்த கோரிக்கை 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக வைத்து வருகிறார். நினைச்சு பாருங்க, இன்று இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னாலே அதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அப்படிப்பட்ட இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர்கள் 44 ஆண்டு காலமாக கடுமையான போராட்டத்தை நடத்தி இன்னும் வெற்றி பெற முடியவில்லை. ஐயாவை சொல்லுவது ஒரு முறை 2 முறை கிடையாது, ஆயிரக்கணக்கான முறை கோரிக்கிறது. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து எப்படியாவது சாதி வருகிறார். அதன் பிறகு ஜானகி அம்மையார் சந்தித்து எப்படியாவது சாதி வருகிறார். அதன் பிறகு ஆளுநர் அலெக்சாண்டரை சந்தித்து அப்பொழுது கவர்னர் ஆட்சி அவரை சந்தித்து எப்படியாவது கொள்வார்கள். அதன் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்து எப்படியாவது கொள்வார்கள். அதன் பிறகு ஜெயலலிதாவை சந்தித்து எப்படியாவது கொள்வார்கள். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எப்படியாவது கொள்வார்கள். இன்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எப்படியாவது கொள்வார்கள். இன்னும் எவ்வளவு காலத்தில் மருத்துவர் ஐயாவை எச்சரிப்பீர்கள். சமூக நீதி மீது அக்கறை கொண்ட ஒரே கட்சி பாட்டாளி கட்சி. ஒரே சமூக நீதி என்ன? சமுதாயத்திலே அடித்தளத்தில் இருக்கின்ற சமுதாயங்கள் மேலே முன்னுக்கு கொண்டு வருவது கட்சியை 10.5 விழுக்காடு கூட ஐயா பேசுகிறார். நீங்க எல்லாம் முடிவு பண்ணீங்கன்னா இன்னும் 2 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் ஆட்சி நடைபெற்றவுடன் நம்ம கையெழுத்து போட போறோம். இவங்க எப்படி கேட்டு நெஞ்சி கொடுக்க போது கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளவு காலமாக நம்ம இடஒதுக்கீடு பெற்று தந்தது போராட்டம் செஞ்சுதான் மக்கள் ஐயா பெற்றிருந்தார். அதுக்கு எத்தனையோ உயிர் இழப்புகள் இன்னைக்கு அதனால்தான் நீங்க முடிவு எல்லாம் யார் ஐயாவுடைய தளத்தில் தளப்படியாளர் செயல் வீரர்கள் தளத்தில் நீ நினைச்சது என் கட்சி ஐயா நான் இறங்கி செய்கிறேன்
அந்த வீரத்தோடு வேகத்தோடு அந்த எழுச்சியோடு களத்துல நீங்க இறங்கினா போதும், யாரும் நம்ம தடுக்க முடியாது. வெற்றி மேல் வெற்றி நாம் பெறுவோம். அவருக்கு உறுதியா அந்த தொகுதி இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அவருக்கு உறுதியாச்சு, அவருக்கு இங்க இப்படிதான் இருந்தது. 2 வாரத்துல உங்களுக்கு நம்பி வந்ததில்லை, வந்ததில்லை 2 வாரத்துல. ஏன்னா 2 வாரத்துல ஏறீங்க, அங்க போய் பார்த்தீங்க, மக்களை சந்திச்சீங்க, இவ்வளவு ஆதரவாக அதுதான் அடுத்தது 3 மாதம் நீங்க எல்லாம் பார்த்து சாவடியில் போங்க. ஏன்னா